நீங்க வந்து இந்த பால்டன் லேக்கு கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த காடஸஸ் வந்து உனக்கு உனக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதை விட இல்லாம நம்ம ஒவ்வொரு லைஃப் டைம்லயும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட்ஷிப்பை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா அது வந்து என்ன ஆகும், சிலது வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அப்படியே ஆழமா பதிஞ்சிடும். சொல்றேன், நான் வரேன்றேன், நீங்க என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இன்கேஸ் நீ பயப்படாத, இன்கேஸ் நான் திரும்பி வரலனாக்க ஃபியூச்சர் லைஃப்ல கட்டாயமா நான் உன்னை மீட் பண்ணுவேன். இது ப்ராமிஸ். நான் ப்ரீவியஸ் பர்த்லயே உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன். அந்த ப்ராமிஸை இந்த பர்த்ல நான் ஃபில்ஃபில் பண்ணேன். நான் நீ வந்து ஒரு விஷயத்தை நிதர்சனத்தை நீ புரிஞ்சுக்கணும். யாரும் யாரையும் விட்டு எங்கேயும் போறதும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நெக்ஸ்ட் லைஃப் நம்ம இப்ப இங்க இருந்து கிளம்பி போயிடுவோம், திருப்பி இங்கதான் வர போறோம். மெடிடேஷன் முடிச்சுதான் நாங்க கண்ணை திறந்து பார்த்தோம். கண்ணை திறந்து பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, என்னோட டைம் வந்தாச்சு, நான் கிளம்பணும். இந்த ஹார்ஸ் வந்து அடுத்தது வந்து இதோட எவாலுவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இது வந்து அடுத்த பரிணாமத்துக்கு இது போகுது. அதனால அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரோட அது டிராவல் பண்ணா, மாஸ்டரோட பழகினாக்க அதோட மைண்டு, உன்னோட மைண்டும் அதோட மைண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும்போது அதோட எவாலுவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்.